सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। भागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। அங்கத்துவ போதக பிரமாணானி அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நிரபேக்ஷ ரவஹா ஸ்ருதிஹி அப்படின்னு பார்த்தோம். அதுவும் 3 வகையா இருக்கு. சாச்ச த்ரிவிதா விதாத்ரி அபிதாத்ரி விநியோக்திரி ச அப்படின்னு 3 வகையா இருக்கிறத பார்த்தோம். தத்ர ஆத்யா லிங்காத்யாத்மிகா விதான ரூபா பார்த்தோம். அடுத்தது த்விதீயா விரீஹ்யா அதிஸ்ருதி. 2வது வகை எதுன்னு கேட்டா, இப்போ விரீஹின் புரோக்ஷதி அப்படிங்கிற வாக்கியத்துல விரீஹின்னு த்விதீயா இருக்கு. அத போல அந்த பிரகிருதி சப்தா இருக்கு இல்லையா, பிராதிபதிக்கம் விரீஹி அப்படிங்கிற பதம், அதுதான் அபிதாத்ரி அப்படின்னு பேர். அதுக்கு முதல் வகை என்ன சொன்னா விதாத்ரி, லிங் லோட் தவ்யத் போன்றவைகள். சரியா? 2வதா இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டால் அபிதாத்ரி. இப்போ 3வதா இருக்கிறது எதுவோ அதை சொல்ல போற. 3வதா இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டா, யஸ்ய ச சப்தஸ்ய ஸ்ரவணாதேவ சம்பந்தः பிரதீயதே சா விநியோக்திரி சா ஸ்ருதிஹி விநியோக்திரி இத்யுச்யதே. சரியா? விநியோக்திரின்னா என்னது? முதல்ல அது எப்பேற்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கிறான். யஸ்ய ச சப்தஸ்ய ஸ்ரவணாதேவ கிம் அவகம்யதே சம்பந்தः பிரதீயதே. எந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பந்தா தெரிஞ்சிடும், அங்காங்கி பாவமானது தெரிஞ்சிடும். சரியா? அது எப்படின்னு சொல்ல போறா பாருங்க. நம்மளே கூட பார்க்கலாம். தத்னா ஜுஹோதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தியானது இருக்கு. இந்த திருத்தீயா விபக்தியினால நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு கேட்டால் கரணத்துவம் தெரியறது. கின் நிரூபிதம் கரணத்துவம் அப்படின்னு சொன்னா ஹோம நிரூபிதம் கரணத்துவம். அப்போ இந்த ஹோமத்துக்கும் அதே மாதிரி ததிக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தா நமக்கு தெரிய வருது இல்லையா? அப்போ இந்த திருத்தீயா கேட்ட மாத்திரத்தினாலேயே அந்த ரெண்டுத்துகளுக்கும், எந்த ரெண்டுத்துக்கும், தாத்வர்த்தத்துக்கும் ஹோம ததிக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தா தெரிய வர்றது. இப்போ என்ன சொல்லி கொடுத்தா லட்சணம் சொல்றச்ச, யஸ்ய ச சப்தஸ்ய ஸ்ரவணாதேவ சம்பந்தா பிரதீயதேன்னு சொன்னா. இப்போ திருத்தீயா விபக்தி கேட்ட மாத்திரத்தினாலேயே நமக்கு என்ன தெரிஞ்சது? சம்பந்தா தெரிஞ்சிருச்சு. எதுக்கும் எதுக்கும், தாத்வர்த்தத்துக்கும் அதே போல ததிக்கும் இருக்கக்கூடிய அங்காங்கி பாவா தெரிஞ்சிடுறது இல்லையா? கரணம்னு சொன்னாலே கிந்நிரூபிதம் கரணம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்.
அந்த நிரூபகம் அவசியம் கிரியாவாகத்தான் இருக்கும் இல்லையா? ராமே புத்திரத்துவம் அஸ்தி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த புத்திரத்துவம் கிந்நிரூபிதம் அப்படின்னு கேட்டால் கஷ்டன பிதா தத்ர பவேத் நிரூபகா. இப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். புத்திரத்துவம் ராமன் இடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த புத்திரத்துவம் கிந்நிரூபிதம்னு கேட்டா அவசியம் கஷ்டன பிதா பவதி தன் நிரூபிதம் பவதி இதம் புத்திரத்துவம், இப்படித்தானே சொல்லி ஆகணும். அத போல கரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. கரணம்னு மட்டும் இல்ல, கர்த்தா கர்மா எந்த காரகம் எடுத்திருந்தாலும் சரி, காரகம்னு சொன்னாலே அது என்னது, அதனுடைய காரகம்னா என்னது, கிரியா நிர்வர்த்தகம் இல்லையா? கிரியாவை உண்டு பண்ணக்கூடியது கிரியா நிர்வர்த்தகம். இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோம், இவன் கர்த்தா அப்படின்னு நம்ம அடுத்தாப்புல எதற்குன்னு கேட்போம். சரியா? எதற்குன்னு கேட்கும் பொழுது நல்லா பாருங்க, புத்தகத்திற்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கர்த்தா இவன் கர்த்தா முதல்ல சொன்னேன். நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறேன், எதற்கு இவன் கர்த்தா? புத்தகத்துக்கு அப்படின்னு சொன்னா வெறும் புஸ்தகம்னு சொன்னாலும் கூட திரவியத்தை சொல்றதா இருந்தாலும், திரவியம் இல்லையா, புஸ்தகங்கிறது ஒரு திரவியம். அந்த திரவியத்தை சொன்னாலும் கூட நீங்க என்னமா அதை அர்த்தம் பண்ணிப்பேல் தெரியுமா? புஸ்தகத்தை எழுதுவதற்கு அல்லது புஸ்தகத்தை உண்டாக்குவதற்கு உருவாகுவதற்கு அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையா? அங்க ஒரு கிரியாவை சேர்த்துட்டு நான் வெறும் புஸ்தகம் தான் சொன்னேன், கிரியாவை சொல்லவே இல்லை. சொல்லாமலேயே நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், கர்த்தாங்கிறது ஒரு காரகம், கர்த்திரு காரகம் தானே, அது காரகம் தானே, அது கிரியா நிரூபித்தமா தான் இருக்கும் இல்லையா? இப்படித்தானே லோகத்துல நம்ம விவகாரம் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆறுது, ததி கரணம்னு சொன்னாலே ஏதோ ஒரு கிரியாவுக்கு இது கரணமா இருக்குன்னு தெரியறது. அப்போ இந்த கரணம் இதுன்னு சொன்னா காரியம் இன்னொன்னு கிரியா, அது என்னது? பிரகிருத வாக்கியத்துல தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, அந்த திருத்தீயாவினால கரணத்துவம் தெரிஞ்சால் அவசியம் அங்கே கிரியாவுக்கும் இதற்கும் சம்பந்தா இருக்குன்னு தெரியறது. அந்த சம்பந்தா என்னது? அங்காங்கி பாவகான்னு நம்ம அடுத்தாப்புல முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த திருத்தீயா விபக்திய கேட்ட மாத்திரத்தினாலேயே நமக்கு என்ன தெரிஞ்சிருது? சம்பந்தா தெரிஞ்சிடுறது இல்லையா? இதுல சந்தேகம் இல்லையே. இதைத்தான் சொல்லிக் கொடுக்க பாருங்க. இப்பேற்பட்ட திருத்தீயா ஸ்ருத்தியாதிகள் எது உண்டோ, திருத்தீயாவோ த்விதீயாவோ, த்விதீயாங்கிறது கூட நேரடியா இல்லை, ஆனா திருத்தீயா சப்தமி சதுர்த்தி பஞ்சமி எல்லாமே பாருங்க. யஸ்ய ச சப்தஸ்ய ஸ்ரவணாதேவ சம்பந்தः பிரதீயதே சா ஸ்ருதிஹி விநியோக்த்ரி ஸ்ருதிஹி. 3 வகைன்னு சொன்னார். அதுல விதாத்ரின்னா என்னது சொல்லி கொடுத்துட்டார், அவிதாத்ரின்னா என்னது சொல்லி கொடுத்துட்டார், விநியோக்திரின்னா என்னதுன்னு அதனுடைய ஸ்வரூபத்தை இப்ப சொல்லி கொடுத்திருக்கார். அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத அடுத்த பங்கில சொல்ல போறார். சாபி த்ரிவிதா, சாபி இत्युक्ते விநியோக்த்ரி ஸ்ருதிஹி அபி த்ரிவிதா பவதி. அவகதம்? விபக்தி ரூபா முதல்ல எடுத்த உடனே நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, தத்னா ஜோதிங்கிற இடத்துல விபக்தி, அதுதான் விபக்தி ரூபா. சரி, இது ஒண்ணு. அப்புறம் ஏகாபிதான ரூபா, என்னன்னு இதுக்கெல்லாம் விளக்கம் பார்க்க போறோம். அடுத்தது ஏக பத ரூபா சேதி. மொத்தம் இந்த விநியோக்திரி ஸ்ருதியானது 3 வகையா இருக்கு. நல்லா இந்த பிரிவை நல்லா மனசை வச்சுக்கணும். ஸ்ருதிஹி அப்படிங்கிறது 3 வகையா இருக்கு, விதாத்ரி அபிதாத்ரி விநியோக்திரின்னு. அடுத்தாப்புல இந்த விநியோக்திரி ஸ்ருதிஹி இருக்கே, அதுவும் 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இதை நல்லா மனசை வாங்கிக்கணும். முதல்ல இந்த 3 வகையான விநியோக்திரி ஸ்ருதி இருக்கு இல்லையா, அதுல முதல் வகை என்னது? விபக்தி ரூபா. அத சொல்றார். தத்ர தத்ர இत्युक्ते த்ரிவித விநியோக்திரி ஸ்ருதிஷு. 3 வகையான விநியோக்திரி ஸ்ருதிகள்ல விபக்தி ஸ்ருத்யா அங்கத்வம் யதா, விபக்தி ஸ்ருத்யா கதம் அங்கத்வம் போத்யதே இत्युक्ते விரீஹிபிர்யஜேதா. நம்ம தத்னா ஜுஹோதின்னு பார்த்தோம், அதே மாதிரி வாக்கியம்தான். விரீஹிபிஹி
யஜேதா அப்படிங்கிற வாக்கியம். இது திருத்தீயா ஸ்ருத்யா விரீஹீனாம் யாகாங்கத்வம் அவகம்யதே போத்தியதே. தத்னா ஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல தத்னா அப்படிங்கிறது ஏகவதனாந்தமா இருந்தது இல்லையா? இந்த இடத்துல விரீஹிபின்னு பகுவச்சனத்துல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் ஒரேதான். இப்போ நம்ம இங்க இந்த கேள்வி கேட்டுக்கணும், தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததியானது கரணம் எந்த கர்மாவிற்கு அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்த கர்மாவுக்குன்னு சொன்னோம். அத போல இங்கே விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிற இடத்துல இந்த விரீஹியானது எந்த கர்மாவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு கேட்டால் புரோடாச திரவியகமான கர்மாவிற்கு. ஆக்னேயா புரோடாசா இருக்கு இல்லையா, தர்ஷத்திலேயே இருக்கு ஆக்னேயா புரோடாசா. அந்த கர்மாவில இது விரீஹியானது திரவியமா இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, விரீஹிக்கும் யஜேதா அப்படிங்கிற பதத்தினால தெரிஞ்ச யாகத்திற்கும் கஷ்டன சம்பந்தா அஸ்தி அவசியம். சஹா சம்பந்தா ஸ்ரவணாதேவ அவகம்யதே. விரீஹிபிஹி அப்படின்னு திருத்தீயாந்த பதம் கேட்ட உடனேயே தெரிஞ்சிடுறது இந்த விரீஹிக்கும் யாகத்துக்கும் எது தாத்துடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய யாகத்திற்கும் சம்பந்தா இருக்கு அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே தெரிஞ்சிடுறது இல்லையா? தத்ர விபக்தி ஸ்ருத்யா அங்கத்வம் யதா விரீஹிபிர் யஜேதா இதி திருத்தீயா ஸ்ருத்யா ஹி விரீஹீனாம் யாகாங்கத்வம் அவகம்யதே. அவகதம்? அவகதம் ஆச்சாரிய. ததபி புரோடாச பிரகிருதிதயா கிஞ்சித் வைலக்ஷண்யம் அஸ்தி. கிமபேக்ஷயா? தத்னாஜுஹோதித்யபேக்ஷயா அத்த கிஞ்சித் வைலக்ஷண்யம் வர்த்ததே. தத்னாஜுஹோதிங்கிற இடத்தை காட்டிலும் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டா, தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல ததிதான் நேரடியாக அக்னிஹோத்திர கர்மாவுல அங்கமா இருக்கு. ஆனா இங்க விரீஹி நேரடியான திரவியமா இல்லை. ஏன்னா இந்த கர்மாவுல புரோடாசா இருக்கு இல்லையா, அதாவது இந்த விரீஹிய பர்ஜனம் பண்ணிட்டு அதை உடைச்சு பண்ணக்கூடியது புரோடாசான்னு பேர். அந்த புரோடாசம் தான் யாகத்துல திரவியம், சாட்சா திரவியமா இருக்கு, விதிக்கப்பட்ட திரவியமா இருக்கு. அப்போ இந்த விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிறத விரீஹிதான கரணம்னு சுயமானமா இருக்கு அப்படின்னு கேட்டால் அப்படித்தான். ஆனா அது பிரகிருதி திரவியம்னு பேர். பிரகிருதி திரவியம்னா என்னது? புரோடாசா யாகிய திரவியமா இருந்தாலும் அந்த புரோடாசம் பண்றதுக்கு ஒரு திரவியம் வேணுமா இல்லையா? அந்த திரவியம் தான் விரீஹி. அப்போ அதுக்கு என்ன பேரு? பிரகிருதி திரவியம்னு பேரு. சரியா? அதான் இந்த வித்தியாசத்தை காமிக்கிறார். ததபி புரோடாச பிரகிருதிதயா அங்கம் பவதி இத்யர்த்தா. யாகாங்கம் கதம் இत्युक्ते சாக்ஷாத் யாகே விரீஹி அங்கம் ந பவதி, பரந்து யாகே யத் அங்கம் பவதி புரோடாசः தஸ்ய பிரகிருதித்வேன விரீஹேஹ அங்கத்துவம். இல்லையா? யாகத்துல புரோடாசா திரவியமா இருக்கு, அந்த புரோடாசத்துக்கு பிரகிருதி திரவியமாக இந்த விரீஹி இருக்கு. எதை போல அப்படின்னு கேட்டா, யதாம் பசோஹோ ஹிருதயாதி ரூப ஹவிஸ் பிரகிருதிதயா யாகாங்கத்துவம். பசு யாகான்னு சொல்றோம். ஆனா அந்த யாகத்துல நேரடியா பசு திரவியம் இல்லை. அப்படி அப்ப எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? அப்ப எதுதான் அங்க திரவியம் அப்படின்னு கேட்டா, அந்த பசுவினுடைய ஹிருதயாதி அவயவங்கள், வபா முதலியதான அங்கங்கள் இருக்கு இல்லையா, அவயவங்கள். அங்கங்கள் நான் சொல்றது அந்த பசுவில் இருக்கக்கூடிய அவயவங்கள், அவைகள் தான் யாகிய திரவியங்கள். சரியா? அப்போ பசு யாகான்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், அந்த ஹிருதயாதி திரவியங்களுக்கு பிரகிருதியாக பசு இருப்பதுனால. பசு இல்லைன்னா ஹிருதயாதி திரவியங்கள் கிடைக்குமோ? கிடைக்காது. அப்போ பசு பிரகிருதி திரவியம் இல்லையா? அதனால நம்ம அந்த யாகத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பசு யாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பசு சாட்சாத் திரவியம் இல்லை,
ஹிருதயாதி அவயவத்வாரா பசு யாகம் பிரதி அங்கம் பவதி. இல்லையா? இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். அத போலதான் இங்கேயும் விரீகியானது நேரடியாக யாகத்துக்கு அங்கம் இல்லை. புரோடாசன் துவாரா விரீஹீனாம் யாகாங்கத்துவம். நல்லா புரிஞ்சுது இல்லையா? யதா பசோஹோ ஹிருதயாதி ரூப ஹவிஃப் பிரகிருதிதயா, ஒரே பதமா படிச்சுக்கணும், ஹவிஃப் பிரகிருதிதயா யாகாங்கத்துவம் ததா அத்ராபி இத்யர்த்தா. சரி, இப்போ காண்பிச்ச உதாரணம் திருத்தியா விபக்தியை வச்சுன்னு காமிச்சார். இது எந்த விநியோக்திரி ஸ்ருதிக்கு உதாரணம்னு கேட்டா விபக்தி ஸ்ருதிக்கு தான். இன்னும் அவர் எதுக்கு வரல? சமான அபிதான ஸ்ருதிக்கும் வரல, ஏகபத ரூப ஸ்ருதிக்கும் வரல. இன்னும் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கார்? விபக்தி ஸ்ருதியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கார். அதுலயும் விபக்தி ஸ்ருதியை வச்சுண்டு திரவியத்துக்கு எப்படி யாகாங்கத்துவங்கிறத இப்போ 2 உதாரணத்தை காமிச்சார். இப்போ அடுத்தாப்புல என்ன பண்றார்? குணத்தை வச்சுண்டு குணஹாவானது, குணஹான என்னது? இப்போ மேல உதாரணம் வரப்போறது. அந்த குணஹா விபக்தி ஸ்ருத்தியா யாகாங்கம் கதம் பவதி அப்படின்னு சொல்ல போறார். அதுக்கு உதாரணம் என்ன பாருங்க. அருணயா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி இத்யஸ்மின் வாக்கியே ஆருண்யஸ்யாபி திருத்தீயா ஸ்ருத்யா கிரயாங்கத்துவம். சோமக்கிரயணம் அப்படின்னு இருக்கு. சோமலதைய நாமளா போய் கொண்டு வர முடியாது. அதை கொடுத்துதான், திரவியத்தை கொடுத்து திரவிய விநியோகம் இருக்கு இல்லையா, அத வினிமயம் பண்ணி நாம வாங்கிக்கணும். அப்படி வாங்கும் பொழுது சில திரவியங்கள் இருக்கு. வாசோதாதி, இந்த மாதிரி நிறைய திரவியங்கள் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. தசபி கிரீணாதி அப்படின்னு இருக்கு. 10 பொருட்களை கொடுக்கணும், கொடுத்துதான் அந்த சோமலத்தையை வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுல கவா சோமம் கிரீணாதின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அர்த்தம், கௌஹு திரவியமா வச்சுண்டு அதை கொடுத்து வாங்கணும். 10ல அதுவும் ஒண்ணு. அந்த கௌஹு எப்பேற்பட்டதா இருக்கணும்னு கேட்டால் ஏகஹாயனியா இருக்கணும், 1 வருஷம் நிரம்பியதாக. அதே மாதிரி அருணயா அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம், இந்த ஆருண்ய விசிஷ்டமா இருக்கணும். ஆருண்யம் அப்படிங்கிறது குணஹா, அதோடைய வர்ணஹா. அருணயா பிங்காக்ஷ்யா ஏகஹாயன்யா கவா. கவாங்கிறத அந்த பதத்துல வாக்கியத்துல இல்ல, ஆனா அது கௌஹுதான் திரவியம்ங்கிறது சொல்றதுக்காக அந்த பதத்தை எடுத்துருக்கா. நல்லா பாருங்க. அருணயா ஏகஹாயன்யா பிங்காக்ஷ்யா சோமம் கிரீணாத்தின்னு இருக்கு. பிங்காட்சியா இருக்கணும். அந்த பசு எப்படி இருக்கணுங்கிறதான குணங்கள் சொல்லப்படுறது. சரியா? இப்போ ஆருண்யத்துடன் கூடியது. ஆருண்யங்கிறது என்னது? குணஹா, வர்ணஹா, ஒரு நிறம் இல்லையா, அந்த வர்ணத்துடன் கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இந்த இடத்துல ஆருண்யம் அப்படிங்கிறது சாதனமா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு வஸ்து வாங்க போறீங்க. இப்ப நம்ம பணம் கொடுத்து வாங்குறோம். பழைய காலத்து அப்படி இல்லை. நம்ம ஒரு வஸ்து கொடுத்தா அதுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு வஸ்து கிடைக்கும். இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கேன்னு வச்சுப்போம். நீங்க ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்க போயிருக்கீங்க, வேண்டிய புஸ்தகத்தை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திரவியத்தை நீங்க கொடுத்து வாங்குறீங்க. ஒரு வஸ்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? அந்த வஸ்திரத்தை நீங்க கொடுத்தால் எதிரில் இருக்கவர் உங்களுக்கு வேண்டிய புஸ்தகத்தை கொடுப்பார். இதுதான் நிலைமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வஸ்திரத்தை கொடுக்குறீங்க. அந்த வஸ்திரத்துல இந்த கீழே கரை இருக்கும் இல்லையா, பார்டர், அது அவருக்கு பிடிச்சது சிகப்பு இல்ல பச்சையோ வச்சுக்கோங்களேன். சிகப்புன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. அப்போ நீங்க வெறும் வஸ்திரத்தை கொடுத்தால் போராது, சிகப்பு கலர்ல இருக்கக்கூடியதான கரையை கொண்ட வஸ்திரத்தை கொடுக்கணும். அப்போ இந்த கிரயணத்துல நீங்க பரஸ்பரம் திரவிய வினிமயம் பண்ணிக்கிறீங்களே, இதுல வெறும் வஸ்திரம் சாதனம் இல்லை, அந்த வர்ணகாவும் சாதனம் இல்லையா? எதற்கு? புஸ்தக கிரயணத்திற்கு அந்த வர்ணகாவும் காரணமா இருக்கு, சாதனமா இருக்கு. இது புரிஞ்சுக்க முடிகிறது இல்லையா? அத போல இப்போ இங்க எப்படி இருக்கு? ஒரு கௌஹு தரணும். அந்த பசுவும் எப்பேற்பட்டதா இருக்கணும்?
ஆருண்ய குண விசிஷ்டமா இருக்கணும். புரிஞ்சிருக்கா? அதத்தான் இங்க வாக்கியத்துல அருணயா சோமம் கிரீணாதி அப்படின்னு இருக்கு. அருணயா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி. இல்ல இந்த ஏகஹாயனி எல்லாம் வேற வாக்கியத்தினாலே கிடைச்சிடுது. ஒரு வருஷம் நிரம்பியதா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வேற வாக்கியத்துல வந்துடுது. அதே மாதிரி கவான்னு இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது சௌகரியத்துக்காக இந்த கிரந்தக்காரர் எழுதியிருக்க. வாஸ்தவிகத்துல இந்த இடத்துல அந்த கௌஹுங்கிறது வேற ஒரு வாக்கியத்தினாலே அதுவும் கிடைச்சிடுறது. இந்த வாக்கியத்துல கவாங்கிற பதம் இல்லை. நம்ம புரியறதுக்காக அந்த திரவியம் என்னன்னு தெரியணுமே. வெறும்னே அருணையான்னு சொன்னா எந்த அருணையா? வெறும் வர்ணத்தை வச்சுன்னு கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. ஏதோ ஒரு திரவியம் சொல்லணுமா இல்லையா? நம்ம லௌகிக உதாரணம் பார்க்கும் பொழுது கூட ஒரு வஸ்திரம்னு சொன்னோம். அப்படி ஏதோ ஒரு திரவியம் சொல்லணும். ஏன்னா குணஹா தனியா இருக்காது, ஏதோ ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சுட்டுதான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த திரவியம் என்னன்னு நமக்கு சந்தேகம் வருமா வராதா? அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக பிரகிருதி திரவியம் கௌஹு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அந்த பதத்தை இங்க சேர்த்து கவா சோமம் கிரீணாதின்னு இந்த கிரந்தக்காரன் நமக்கு வசதி பண்ணி கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த வாக்கியத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டால், ஆருண்யம் குணஹா இருக்கு, இது எதற்கு சாதனமா ஆயிருக்கு? கௌக்கு இல்ல, சோமம் வாங்கறதுக்காக. சோம கிரயணம் பிரதி சாதனம் பவதி. ஆருண்யம் சோம கிரயணம் பிரதி சாதனம். அப்ப முன்னாடி உதாரணத்துக்கும் இந்த உதாரணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்கேயும் அதே திருத்தியா பக்தி தான், இங்கேயும் அதே அருணயா அப்படின்னு திருத்தியா பக்தி தான் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, போன உதாரணத்துல திரவியத்தை எடுத்துட்டு காமிச்சார். நேரடியா திரவியம் இருந்தது. என்னது? விரீஹி விஹி. விரீஹிங்கிறது திரவியம் இல்லையா? அப்ப நமக்கு என்ன தோணும்? திரவியத்து மட்டும்தான் அங்காங்கி பாவம் வரும் போல இருக்கு, திரவியத்துக்கும் கிரியாவுக்கும் தான் அங்காங்கி பாவம் வரும் போல இருக்கு அப்படிங்கிறது இல்ல, குணத்துக்கும் வரும் அப்படின்னு காமிக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இங்க உதாரணாந்தரத்தை எடுத்துட்டு காமிக்கிறார். அந்த உதாரணம் குணத்தை எடுத்துன்னு காமிக்கிறார். இப்போ அருணயா கிரீணாதி, ஆருண்யஸ்ய சாதனத்துவம் அவகமியதே, கரணத்துவம் அவகமியதே. கிம் நிரூபிதம் கரணத்துவம்? சோம கிரயண நிரூபிதம் கரணத்துவம். நல்லா புரிஞ்சுட்டா? இப்போ இங்கேயும் கூட விபக்தி ஸ்ருத்யா அங்காங்கி பாவ அவகமியதே, கிரயண சம்பந்தா அவகமியதே. அருணயா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி இத்யஸ்மின் வாக்யே ஆருண்யஸ்யாபி திருத்தீயா ஸ்ருத்யா கிரயாங்கத்துவம். அர்த்தா அவகதா வா? அவகதாச்சரி. இப்போ இதுல ஒரு சின்ன கேள்வி. ஆருண்யம்ங்கிறது ஒரு குணஹா தானே, குணஹா எப்படி கிரயணத்துக்கு சாதனம் ஆகும் இல்லையா? நேரடியாக குணஹா கிரியாவுக்கு சாதனம் ஆகாதே அப்படின்னு கேள்வி. என்ன பதில் சொல்லடா? நம்ம பதில் பார்த்துட்டோம் வஸ்துதா. கேள்வி புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? கேள்வி நான் மறுபடியும் கேட்கிறேன். ஆருண்யம் அப்படிங்கிறது ஒரு குணஹா. இந்த குணத்தை வச்சுண்டு கிரயணத்தை எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு புஸ்தகம் வாங்க போறேன்னு சொன்னேன் இல்லையா? சிகப்புங்கிற ஒரு வர்ணத்தை கொடுத்துண்டு, அந்த எதிரில் இருக்கிறவருக்கு சிகப்பு வர்ணம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் வெறும் சிகப்பு அப்படிங்கிற வர்ணத்தை கொடுத்து எனக்கு வேண்டிய புஸ்தகத்தை வாங்க முடியுமா? இல்ல, அது அந்த கோட சம்பந்தமா இருக்கிறதுனால அது இதுதான் விடை. ஒரு கேள்வி கேட்டு அது பதிலாக சொல்றா, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு திரவியம் ஆசிரியமா வேணும், அந்த திரவியம் என்னது அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தை நமக்கு நான் சொன்னேன் இல்லையா? இந்த வாக்கியத்தை புரியறதுக்காகவே கிரந்தக்காரர் என்ன பண்ணிட்டார்? கவான்னு எழுதிட்டார் இல்லையா? அந்த திரவியம் என்னது அப்படின்னு நம்ம குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதுதான் ஒரு கேள்வியா கேட்டு பதில் சொல்றான். இதை நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோங்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது? புதுசா தெரியல. இல்லைன்னா நமக்கு இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? பாருங்க. ததபி ததபி இத்யுக்தே கிரய சாதனத்துவம் அபி ஆருண்யே வித்யமான கிரய சாதனத்துவம் அபி. ஆருண்யம் என்கின்றதான குணத்தில் இருக்கக்கூடியதான கிரய சாதனத்துவம் இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்டா, கோரூப திரவிய பரிச்சேத துவாரா. கௌஹு என்கின்றதான ஒரு திரவியம்,
தத்வாரா இத்தியர்த்தா. தத் பரிச்சேதத்வாரா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த குணஹா இருக்கே இது என்ன பண்ணும், திரவியத்துல ஆசிரியிக்கும் தானே. ஆசிரியிக்கும் பொழுது எந்த திரவியத்தை ஆசிரியிக்கிறதோ அந்த திரவியத்தை மற்ற திரவியங்களில் இருந்து பிரித்து காட்டும். இதுதான் பரிச்சேதத்வாரான்னு சொல்லிட்டு. புரியுறதா? இப்போ உதாரணத்தை பாருங்க, என் கையில ஒரு சிகப்பு புஸ்தகம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அந்த சிகப்புங்கிறத சொல்றேன், மற்ற புஸ்தகங்களில் இருந்து இந்த புத்தகத்தை நான் வேறுபடுத்தி காண்பிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த சிகப்புங்கிறது புஸ்தகத்துல ஆசிரியிச்சுண்டு என்ன பண்றது, மற்ற புஸ்தகங்கள் இருந்து இதை பிரிச்சு காமிக்கிறது. அப்போ திரவிய பரிச்சேதகமாக இருக்கு அந்த வர்ணா. சரியா? இது புரிஞ்சுட்டா? கோரூப திரவிய பரிச்சேதத்வாரா நது சாட்சாத். கிரயணங்கிற கிரியாவுக்கு நேரடியாக இந்த ஆருண்யங்கிற குணஹா சாதனம் ஆகாது, எங்கேயுமே ஆகாது. எங்கேயுமே குணஹா நேரடியாக சாதனம் ஆகாது கிரியாவிற்கு. ஏதாவது ஒரு திரவியம் மூலமாகத்தான் ஆகும். அதைத்தான் இங்க சொன்னா ததபி ஆருண்ய குணநிஷ்ட கரணத்துவம் சாதனத்துவம் அப்படி கோரூப திரவிய பரிச்சேதத்வாரா நது சாட்சாத். குதஹா, ஏன் சாட்சாத் பண்ண முடியாதா? அமூர்த்தத்வாத். குணஹா மூர்த்தம் இல்லை, கிரியா கிடையாது அதுக்கு, இல்லையா? சித்த பதார்த்தம் திரவியம் இல்லை அது. அமூர்த்தத்வாத் கிஞ்சித் ஆசிரித்தேவ திஷ்டதி இத்யர்த்தா. சரி, இப்போ நம்ம ரெண்டு உதாரணம் பார்த்தோம். விபக்தி ஸ்ருதிக்கு உண்டான உதாரணம். முதல் உதாரணம் திரவியஸ்ய கிரியா சாதனத்துவம் விரிஹிபிர் எஜேத அப்படிங்கிறது. ரெண்டாவது உதாரணம் ஆருண்யஸ்ய குணஸ்ய கிரியா சாதனத்துவம் அப்படிங்கிறது. ரெண்டு உதாரணம் பார்த்தோம். அடுத்தது த்விதீயா விபக்தி ஸ்ருதி. இந்த விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். த்விதீயா விபக்தியானது நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லாது. த்விதீயா விபக்தியானது உத்தேசத்துவத்தை தான் சொல்லும், கர்மத்துவத்தை தான் சொல்லும், இல்லையா? த்விதீயா விபக்தி அங்கத்துவத்தை சொல்லாது, அங்கித்துவத்தை சொல்லும் வேணா. ஆனா அதை சொல்றதுனால நமக்கு என்ன தெரியும், அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தம் இருக்கே அதுதான் சாதனம்னு தெரிஞ்சிடும், இல்லையா? இப்ப பாருங்க, விரீஹீன் புரோக்ஷதி அப்படின்னு இருக்கு. விரீஹீன் புரோக்ஷதி, இந்த இடத்துல விரீஹீன் அப்படின்னு த்விதீயாந்த பதமா இருக்கு. அதனால நமக்கு என்ன தெரியுது, விரீஹி இங்க உத்தேசம்னு தெரியறதா? இப்போ சாதனம் எது, அங்க சாதனம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அங்க திருத்தியா விபக்தியந்தமான பதமோ சதுர்த்தி விபக்தியந்தமான பதமோ எதுவுமே இல்லை. புரோக்ஷதிங்கிற கிரியாபதம் தான் இருக்கு. இப்ப நம்ம இதை வச்சு என்ன சொல்லலாம் தெரியுமா, அங்க இருக்கிறதே ரெண்டு பதார்த்தங்கள் தான். ஒரு பதார்த்தா, அதாவது விரீஹி பதார்த்தா உத்தேசம்னு தெரிஞ்சு போயிடுது த்விதீயா விபக்தினால. மீதி பாக்கி இருக்கிறது புரோக்ஷணம் தான். அப்ப அந்த புரோக்ஷணம் தான் அங்கம் இப்படின்னு தெரியறதா இல்லையா? பரிசேஷாத் புரோக்ஷணஸ்தீவ அங்கத்துவம் அவகம்பதே. அத போல இந்த த்விதீயா விபக்தியானது நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லாது என்று இருந்தாலும் உத்தேசத்துவத்தை சொல்றதுனால நமக்கு மற்றொரு பதார்த்தமானது அங்கம்னு தெரியும். அததான் இங்க சொல்ல போறா பாருங்க. அதே உதாரணம் தான் எடுத்துருக்கா. விரீஹீன் புரோக்ஷதி இதி உதாரணம். தத்ர புரோக்ஷணஸ்ய விரீஹ்யங்கத்வம் த்விதீயாஸ்ருத்ய அவகம்யதே. புரோக்ஷணஸ்ய விரீஹ்யங்கத்வம். இப்ப இந்த த்விதீயா விபக்தி இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, புரோக்ஷணம் விரீஹிக்கு அங்கமா இல்லையா, அல்லது விரீஹியானது புரோக்ஷணத்துக்கு அங்கமா, சரி சொல்லவே முடியாது, சந்தேகம் வந்துடும், இல்லையா? இது புரியறதா எப்படின்னு? விரீஹீன் புரோக்ஷதி இதி புரோக்ஷணஸ்ய விரீஹ்யங்கத்வம் த்விதீயா ஸ்ருத்யா தச்ச புரோக்ஷணம் ந விரீஹி ஸ்வரூபார்த்தம். பாருங்க, மிருதா கடம் கரோதி, மிருதா கடம் கரோதி அப்படின்னு அர்த்தம். மண்ணுனால கடத்தை பண்றான் கொயவன், சரியா? இப்போ இந்த இடத்துல கடம் பிரதி மிருதா காரணத்துவம் அவகம்யதே.
சரியா? அத போல விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல புரோக்ஷனம் விரீஹிக்கு அங்கம் அப்படின்னு சொன்னா, எப்படி மண்ணுனால கடம் உண்டாச்சோ அத போல புரோக்ஷணத்தினால விரீஹி உண்டாகணும் தானே. அப்பதானே விரீஹிக்கு புரோக்ஷனம் சாதனம்னு சொல்ல முடியும். கேள்வி புரியுறதா? புரோக்ஷணத்துக்கு தானே விரீஹி அங்கம். அது கிடையாது. அதான் சொல்ல அப்படி கிடையாது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குதான் கேள்வி கேட்கிறேன். மிருதா கடம் கரோத்தின்னு சொன்னா மண்ணுனால கடத்தை உண்டாக்குறான்னு சொன்னா மண்ணுனால கடம் உண்டாகுது, பொருளே உண்டாறது இல்லையா? அத போல புரோக்ஷணத்தினால விரீஹி உண்டாடுறதா விபரீதமா இருக்கு இல்ல? விரீஹினால புரோக்ஷணம் உண்டாடுறதுன்னு சொல்லலாமா? அதாவது ஸ்ரீராமுடைய கேள்வி அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர ஹோமஹா கிரியா, அந்த கிரியாவுக்கு திரவியம் சாதனமா இருக்கு, ததிங்கிறதான திரவியம் சாதனமா இருக்கு இல்லையா? அத போல இங்கேயும் புரோக்ஷணம்ங்கிறது கிரியா, அதற்கு சாதனமாக திரவியம் விரீஹியை நீங்க சொல்லலாம். எப்படி விரீஹிபரி எஜேத்தங்கிற இடத்துல யாகத்துக்கு சாதனமாக திரவியம் சொல்லப்பட்டதோ அத போல இங்கேயும் சொல்லலாம். நீங்க என்ன விபரீதமா எப்படி சொல்றீங்களே, விரீஹிக்கு புரோக்ஷணம் அங்கம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேள்வி இல்லையா? அதுதானே கேள்வியோட தாற்பயம். அப்படி இல்ல, எல்லா இடத்துலயும் கிரியாவுக்கு தான் திரவியம் சாதனம்ங்கிறது இல்ல. சில இடத்துல, அதாவது சம்ஸ்கார கர்மாக்கள்ல திரவியம் பிரதானம் ஆயிடும், புரோக்ஷணாதி கிரியாக்கள் சாதனம் ஆயிடும் இல்லையா? இப்ப நம்மளே புண்ணியாகவாசனம் பண்ணி அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்றோமா இல்லையா? அப்ப அந்த புரோக்ஷணம் யாருக்கு மேல நம்ம புரோக்ஷணம் பண்றோமோ அவர் என்ன ஆயிடுறார்? சம்ஸ்கிருதம் ஆயிடுறார் இல்லையா? அப்போ இந்த புரோக்ஷணம் அவரை சம்ஸ்காரம் பண்றது. அப்ப அவர் உத்தேசம் ஆயிட்டார். அதுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உத்தேசம்னு சொல்றோம் இல்லையா, இது 4 வகையா இருக்கு, எழுதிக்கணும். எப்படி? உற்பத்தி, ஆப்தி, விக்ருதி, சம்ஸ்கிருதி ரூபமா இருக்கு. உற்பத்தி, ஆப்தி, விக்ருதி, சம்ஸ்கிருதி ரூபமா இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் சொல்றேன் பாருங்க. முதல்ல உற்பத்திக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், லௌகிகமான உதாரணமே சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, மண்ணுனால கடத்தை பண்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல கடகா உத்தேசம், அதை உத்தேசிச்சுதானே குயவன் வேலை செய்யறார். அப்போ அந்த இடத்துல மண்ணுனால கடகா உற்பத்தி ஆறுது, புதுசா ஒரு பொருளை உற்பத்தி ஆறுது. இப்போ கடகா உத்தேசம் எப்பேற்பட்ட உத்தேசமா இருக்கு? உற்பத்தி ரூபமான உத்தேசமா இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, ஸ்வர்கா இருக்கே, இந்த யாகத்தினால சொர்க்கத்தை அடையிறான். அக்னிஹோத்திர கர்மாவினால யாகத்தினால சொர்க்கத்தை அடையிறான். சரியா? இந்த ஸ்வர்காவ இந்த அக்னிஹோத்திர ஹோமகான்னு உதாரணம் வச்சுப்போமே. அக்னிஹோத்திரம் ஜுகையா சொர்க்க காமகா இருக்கு. அக்னிஹோத்திர ஹோமமானது ஸ்வர்க்கத்தை உண்டாக்குறதா அல்லது ஏற்கனவே சித்தமா இருக்கக்கூடிய ஒரு தேச விசேஷத்தை இவன் போய் அடையும்படி செய்யறதா? இந்த கர்த்தாவானுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்துறதா? என்ன பண்றது இந்த அக்னிஹோத்திர ஹோமா? சம்பந்தத்தை ஏற்படுத்துறது. அதாவது ஏற்கனவே கிளிப்தமா இருக்கக்கூடியதான ஒன்றோடு இந்த கர்த்தாவை சம்பந்தப்படுத்துறது, இவனை அங்க போய் அடையும்படி செய்யறது. இது ஆப்திகின்னு பேரு, அடையிறது. இது ஒரு உத்தேசம்தான் இல்லையா? இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா தான் சொர்க்கத்தை உண்டாக்குறது அப்படின்னு சொன்னா, இன்ஜினியர் எப்படி பில்டிங் கட்டுறாரோ அதை போல, குயவன் எப்படி கடத்தை உண்டாக்குறாரோ அதை போல அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமோ, தர்ஷபூர்ண மாசத்தினால பண்ணக்கூடிய சொர்க்கா வேற, புதுசு வேற எங்கேயும் இருக்கு. இந்த ஆகாசத்துல இந்த சேட்டலைட்ல தனித்தனியா அந்தந்த நாடுகள் விட்டதெல்லாம் அங்கங்க ஒவ்வொன்னா இருக்கா இல்லையா? அத போல தர்ஷபூர்ண மாசத்தினால உண்டான சொர்க்கா ஒண்ணு, அக்னிஹோத்திர ஹோமத்தினால உண்டான சொர்க்கா ஒண்ணுன்னு தனித்தனியா ஆயிடும். அப்படி இல்லை. அதனாலதான் இது என்ன சொல்றோம்? ஆப்தி.
இதுவும் உத்தேசம் தான், ஆனா உற்பத்தி ரூபமான உத்தேசம் இல்லை, ஆப்தியா இருக்கக்கூடிய. சரியா? உற்பத்தி ஆப்தியா எடுத்தா விகிருத்தின்னு பேரு. என்னன்னு சொன்னா, இப்போ விரீஹின் அவஹந்தின்னு இருக்கு இல்லையா? அவஹரணம்னா என்னது? அந்த உலூகலத்துல, உலூகலன்னா உரல், உரல் அதுல உண்மைய பிரிப்பாங்க இல்லையா? அதுதான். இந்த உலூகலத்துல உரல்ல விரீஹிகளை வச்சுட்டு அத அந்த முசலத்தினால இடிப்பா. அந்த இடிக்கிறது தான் அவஹரணம்னு பேர். சரி, இந்த அவஹரணம் பண்ணினா என்ன ஆகும்? புதுசா அரிசி உண்டாறதா? இடிக்க இடிக்க புதுசா அரிசி உண்டாறதா? உண்டாகல. இங்க ஒன்னும் ஆப்தியும் இல்லை, ஏற்கனவே அது விளைஞ்சது தானே, அதனால ஒன்னும் ஆப்தியும் இல்லை. அப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, புரோடாசம் பண்றதுக்கு அந்த தண்டுலமாக இருந்தாலோ அல்லது விரீகியாக நெல்லாகவே இருந்தாலோ உபயோகப்படாது இல்லையா? நமக்கு என்ன வேணும்? மேல் இருக்கக்கூடியதான அந்த தவிடு இருக்க துஷகா, அதை நம்ம விளக்கணும். துஷ உபவாபகான்னு பேர், துஷோபவாபகா. அதை பண்ணணும். அது பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, நெல்லா இருக்கிறத இடிச்சு அந்த தோல் மேல இருக்கக்கூடியதான உமி தனியா வரும்படியா பண்ணணும். அப்போ இது என்ன பண்றது தெரியுமோ? நெல்லுடைய ஸ்வரூபத்தையே மாற்றி கொடுக்கிறது, விகிருதி. இதுவும் உத்தேசம்தான். விரீஹீன்னு அவஹந்தி, விரீஹீன் அப்படிங்கிறது த்விதீயாந்த பதமா இருக்கா இல்லையா? அந்த த்விதீயா விபக்தி எதை சொல்லிக் கொடுக்கறது? உத்தேசத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறது. விரீஹி உத்தேசம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இப்ப எந்த மாதிரியான உத்தேசம்? அவஹரணம் பண்றதுனால நெல் கிடைக்கிறதா? இல்ல, நெல்லை தானே ஏற்கனவே சித்தமா இருக்கிறத கொண்டு வந்தா இடிக்கவே போறோம். சரி, அதுவும் இல்ல, ஆப்தியும் இல்லை. அப்ப என்னது? விகிருதிங்கிறதான உத்தேசம். இது மூணாவது வகை. ஒண்ணு இருக்கு, சம்ஸ்கிருதின்னு பேர். அப்படின்னா என்னது? ஒன்னும் கிடையாது, அந்த விரீகில புரோக்ஷனம் பண்ணினால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாப்புல எதுவும் கிடைக்காது. ஏதாவது வித்தியாசம் வந்ததா? முன்னாடியும் எப்படி இருந்தோ அதே சொரூபம் தான் இருக்கு, ஆனால் அதுல ஒரு அதிருஷ்டம் உண்டாறது இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? எந்த பூஜையை பண்றச்சு அபவித்ர பவித்ரவான்னு சொல்லி ஜலத்தெல்லாம் புரோக்ஷனம் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். ஏன் பண்ணினா மட்டும் என்ன ஆச்சு? முன்னாடி எந்த பூ இருந்ததோ அதே பூ தான், ஒன்னும் அது மாற்றம் வரல. புரோக்ஷனம் பண்ணியாச்சுன்னு சொன்னா 2 சென்டிமீட்டர் இந்த பூ 4 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு, ஒண்ணு கிடையாது, அதே பூ அப்படிதான் இருக்க போறது. எந்த அளவு கொண்டு வந்தோமோ அந்த அளவுக்கு தான். அப்போ அதுல என்ன வந்தது? ஒரு அதிருஷ்டம் வந்தது, ஒரு சம்ஸ்காரா வந்தது. அப்போ உத்தேசமே 4 வகையா இருக்கு இல்லையா? இதுல இந்த அக்னிஹோத்திரஞ்சுஹோதிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் கிரியாவுக்கு திரவியம் அங்கமா இருக்கும். புரிஞ்சுதா? இப்ப 4 விதமான உத்தேசத்துல கடைசியா நம்ம ஒரு சம்ஸ்காரம்னு சொன்னோமே, அதுவும் இந்த விகிருத்தின்னு சொன்னோமே மூணாவதா ஒண்ணு, இந்த ரெண்டும் நீங்க பார்த்தேன்னா திரவியம் பிரதானமா இருக்கும், அவஹரண கிரியா அங்கமா இருக்கும். சரியா? விரீஹி அவஹந்திங்கிற இடத்த புரிஞ்சுட்டா? இப்போ அவஹரணம் கிரியா, ஆனா அந்த கிரியா என்ன ஆயிடுத்து? அங்கம் ஆயிடுத்து. எதற்கு? விரீஹி திரவியத்துக்கு. 4 விதமான உத்தேசம் சொன்னோமே, முதல் 2 விதமான உத்தேசத்தை நீங்க பார்த்தேன்னா கிரியா பிரதானமா இருக்கும், திரவியம் அங்கம் ஆயிடும். கடைசி 2 விதமான உத்தேசம் இருக்கு, அதாவது விகிருத்தி சம்ஸ்கிருத்தின்னு, அந்த 2 விதமான உத்தேசத்தில் நீங்க பார்த்தேன்னா திரவியம் பிரதானமாயிடும், கிரியா அங்கமாயிடும். இப்போ நல்லா புரிஞ்சுட்டா எப்படின்னு? இப்போ ஸ்ரீராமனுக்கு சந்தேகம் போயிடுதா? தெளிவாயிடுச்சு இல்லையா? நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. விரீஹீன் புரோக்ஷதி அப்படிங்கிற இடத்துல விரீஹீன் புரோக்ஷதி இत्यत्र प्रोक्षणस्य व्रीह्यङ्गत्वम् सम्यक् अवगतम् अधुना क्लेशो नास्ति. व्रीहेः उद्देश्यत्वं कया विभक्त्या अवगतम्? द्वितीया विभक्त्या अवगतम्. तदेव द्वितीया विभक्त्या अवगतम्. अंगत्वं तु अर्थाज्ञातम्. द्वितीया विभक्तिनाல உத்தேசத்துவம் தெரிஞ்சது, அர்த்தாத் நமக்கு என்ன தெரிஞ்சது? அங்கத்துவம் தெரிஞ்சது. எதுக்கு? புரோக்ஷணஸ்ய அங்கத்துவம் அவகதம். சரியா? அதத்தான் இப்போ மேற்கொண்டு சொல்றாரு பாருங்க. தச்ச புரோக்ஷணம், அந்த புரோக்ஷணம் அங்கம்னு சொன்னா புரோக்ஷணத்தினால விரீஹி உண்டாறதா என்ன? இல்ல, அப்படி இல்ல. தச்ச புரோக்ஷணம் ந விரீஹி ஸ்வரூபார்த்தம். ஸ்வரூபார்த்தம்னா என்னது? இந்த புரோக்ஷணம் பண்ணினால் வெறும் சின்னதா இருந்தது, புரோக்ஷணம் பண்ணோம்னா நெல்லு முளைச்சிருது.
அப்படின்னு இல்ல, விரீஹி ஸ்வரூபத்துக்காக இல்ல, விரீஹி உண்டாக போறதில்ல. விரீஹி ஸ்வரூபம்னா விரீஹி உண்டாகுதல், அதற்காக இல்ல. புரோக்ஷனம் பண்ணா விரீஹி வராது. வேணும்னா நம்ம வயல்ல ஜலம் தெளிச்சா வேணா வரும், அதுவும் புரோக்ஷனம் இல்லை, தேவையான ஜலம் உபயோகப்படுத்தினா வரும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் புரோக்ஷனம் பண்ணா அது பெருசாலாம் ஆகாது. அப்போ எதுக்காக இது? விரீஹி ஸ்வரூபார்த்தம். ஏன் ஏன் விரீஹி ஸ்வரூபார்த்தம் கிடையாதா? ஆம், கிடையாது. தஸ்ய தேன வினாபி உபபத்தே. புரோக்ஷனம் பண்ணலைன்னா கூட விரீஹி உண்டாகத்தான் போறது. வயல்ல அது வரப்போறது இல்லையா? புரோக்ஷனம் பண்ணினாதான் வரப்போறதான்னு இல்ல. தஸ்ய தஸ்ய இத்யுக்தே விரீஹேஹே தேன வினாபி புரோக்ஷணேன வினாபி உபபத்தேஹே. அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? அப்போ எப்படிதான் இது அங்கம் ஆகும்? விரீஹிக்கு புரோக்ஷணம் எப்படி அங்கம் அப்படின்னு கேட்டா, கிந்து அபூர்வ சாதனத்துவ பிரயுக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல விரீஹி சாதனம்னு சொல்றோம் இல்லையா யாகத்துக்கு. இப்ப பாருங்க, விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல புரோக்ஷணம் பண்றோம். எதற்கு புரோக்ஷணம் பண்றோம்? விரீஹிக்கு. எப்பேற்பட்ட விரீஹிக்கு? யாகத்துல சாதனமாக இருக்கக்கூடியதான விரீஹிக்கு. அத சொல்லணுமா இல்லையா? இல்ல என்ன ஆயிடும், நம்ம வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடியதான விரீஹில புரோக்ஷணம் பண்ணினால் அது இங்க யாகத்தை உபயோகப்படுத்த முடியுமோ? யாகத்துக்காக எதை நிர்வாகம் பண்ணி வச்சிருக்கோமோ, தனியா எடுத்து வச்சிருக்கோமோ, அதுலதானே புரோக்ஷணம் பண்ணணும். புரியுதா? புரோக்ஷணம் நான் இங்க ஹோமத்துக்கோ யாகத்துக்கோ தேவையான திரவியத்தை இங்க வச்சிருக்கேன். புரோக்ஷணம் ஆத்துல இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடியதான பொருட்கள், அது மேல புரோக்ஷணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா சரி வருமோ? எதை நாம இந்த யாகத்துல நிர்வாகம் பண்ணி வச்சிருக்கோமோ அதுலதான் புரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க இப்படி சொல்லதில்லை அப்படின்னு கேட்டா, ஹோமத்துல ஹோம சாதனமாக இருக்கக்கூடியதான விரீஹில புரோக்ஷணம் பண்ணணும் இல்லையா? நான் வீட்டுல இருக்கேன், அந்த தண்டுலத்திலையும் நான் அந்த விரீஹிலையும் நான் புரோக்ஷணம் பண்றேனே அப்படின்னு கேட்டா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, என்ன வித்தியாசம்? இங்கேயும் புரோக்ஷணம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, புரோக்ஷணம் பண்ணலாம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இங்க இருக்கிறக்கூடியதான் யாக சாதனம். வீட்டுல நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுச்சுன்னா அது யாக சாதனம் இல்லை, அதனால அங்க புரோக்ஷணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ இங்க வெறும் விரீஹிக்கு புரோக்ஷணம்ங்கிறது இல்லை, யாக சாதனமாக இருக்கக்கூடியதான விரீஹிக்கு. சரியா? இது புரிஞ்சுதான்? யாக சாதனமாக இருக்கக்கூடிய விரீஹிக்கு. இதே நம்ம சாஸ்திர பாஷையில சொல்லதா இருந்தால், யாக சாதனத்வாவச்சின்னோத்தேசேன புரோக்ஷணம் விதீயதே. யாக சாதனத்துவ அவச்சின்னம் பிரதி. யாக சாதனத்துவம் இங்க அவச்சேதகம். சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இது பாருங்க, இப்போ நான் ஒரு பாத்திரத்துல இந்த கர்மாவுக்கு தேவையான விரீஹி எடுத்து வச்சிருக்கேன், இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்துல வீட்டுக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ ரெண்டுமே விரீஹி தான். ஆனா இந்த பாத்திரத்துல வச்சிருக்கக்கூடிய விரீஹிக்கும் பெரிய ஒரு வீட்டுல தேவைக்காக வச்சிருக்க விரீஹிக்கும் நான் வித்தியாசம் காட்டணும். என்ன வித்தியாசம் காமிக்கலாம்? விரீஹித்துவம் அப்படிங்கிற தர்மத்தை வச்சுட்டு வித்தியாசம் காட்டலாமா? முடியாது. ஏன் முடியாது? அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு இடத்துலயும் அந்த தர்மஹா இருக்கு, விரீஹித்துவங்கிற தர்மம் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. அதனால அதை வச்சு நாம பிரிக்க முடியாது. இப்படி பிரிக்கலாமா? யாக சாதனத்துவம் அப்படிங்கிற தர்மஹா இங்கேயும், போதன சாதனத்துவங்கிற தர்மஹா அங்கேயும் இருக்கு. அந்த தர்மத்தை வச்சு நான் பிரிக்கலாமா ரெண்டுத்துக்கும்? பிரிக்கலாம் இல்லையா? பண்ணலாம். அப்போ இப்ப நான் பிரிக்கிறேன். அதாவது யாக சாதனத்வேன அவச்சின்னம் திரவியம் அஸ்மின் பாத்திரே அஸ்தி. யாக சாதனத்துவம் அப்படிங்கிற தர்மத்தினால பிரிக்கப்பட்ட விரீஹியானது இங்க இருக்கு. போதன சாதனத்துவம் அப்படிங்கிற தர்மத்தினால பிரிக்கப்பட்ட விரீஹி அந்த பெரிய பாத்திரத்துல இருக்கு. இதைத்தான் நம்ம சாஸ்திரிய பாஷையில எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? யாக சாதனத்வாவச்சின்ன உத்தேசேன. யாக சாதனத்வேன அவச்சின்னம் கிம்? யாக சாதனத்துவம் என்கின்ற தர்மத்தினால பிரிக்கப்பட்டது எது?
விரீஹி அந்த பாத்திரத்துல எடுத்து வச்ச நிர்வாகம் பண்ணி வச்ச விரீஹி அதுதானே உத்தேசியம். இப்போ யாக சாதனத்துவம் என்கின்ற தர்மத்தினால பிரிக்கப்பட்டதும் உத்தேசமும் ரெண்டும் அதுதான். சரிதானே? புரியுறதா இது? அதையே நான் இப்போ சொன்ன விஷயத்தையே சம்ஸ்கிருதத்தை சொல்றேன் பாருங்க. யாக சாதனத்வாவச்சின்ன உத்தேசேனா கிம் விதீயதே? புரோக்ஷணம் விதீயதே. சரியா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? இதத்தான் இவங்க சொல்லி கொடுக்க பாருங்க. கிந்து அபூர்வ சாதனத்துவ பிரயுக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? விரீஹிய உத்தேசிச்சு விரீஹித்வாவச்சின்ன உத்தேசேன புரோக்ஷணம் ந விதீயதே. அப்படி விரிச்சா என்ன ஆயிடும் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய கூட விரீஹிதான், விரீஹித்வாவச்சின்னம் தான். அஸ்மின் பாத்திரே விரீஹயா சந்தி. இந்த பாத்திரத்துல விரீஹிகள் நிர்வாகம் பண்ண சின்ன பாத்திரத்துல வச்சுருக்கோம் இல்லையா, அதுலயும் விரீஹி இருக்கு. அதுவும் விரீஹித்வாவச்சின்னம் தான். வீட்டுல நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக பெருசா வச்சுருக்கோம், அதுவும் விரீஹித்வாவச்சின்னம் தான். அப்போ விரீஹித்வாவச்சின்னோத்தேசேன புரோக்ஷணம் விதீயதேன்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் பண்ண வேண்டியதாயிடும்? இந்த நிர்வாகம் பண்ண இடத்துலயும் புரோக்ஷணம் வந்துடும், வீட்டுல தனிப்பட்ட உபயோகத்துக்காக வச்சிருக்க அதுக்கும் புரோக்ஷணம் வந்துடும். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு எதுக்கு தேவை? யாக சாதனத்வாவச்சின்னமா எது இருக்கோ அதற்கு தான் தேவை. சரியா? அப்படி புரோக்ஷணம் பண்ணி சம்ஸ்காரம் செய்யப்பட்ட விரீஹி தான் யாகத்துக்கு சாதனமாக ஆறதுக்கு தகுதி உடையதா இருக்கும், இல்லாட்டி கிடையாது. சரியா? பரமம். கிந்து அபூர்வ சாதனத்துவ பிரயுக்தம் விரீஹீன்னு அப்ரோக்ஷ்ய அப்படின்னு அர்த்தம். விரீஹிக்கு புரோக்ஷணம் பண்ணாமல் யாக அனுஷ்டானே கிருதே கிம் பவதி? அபூர்வ அனுபவத்தேஹே. பாருங்க, விரீஹிக்கு புரோக்ஷணம் பண்ணாம அதை சம்ஸ்காரம் பண்ணாம அப்படியே உபயோகப்படுத்திட்டான்னு வச்சுப்போம், பண்ணிட்டான். இந்த யாகத்தை முடிச்சா அதுல இருந்து ஒரு அபூர்வம் வரணும். அந்த அபூர்வம் தான் இவனுக்கு சொர்க்கத்தையோ அல்லது ஏதோ ஒரு பலத்தையோ கொடுக்கும். அந்த அபூர்வம் உண்டாகாது. ஏன் உண்டாகாது? அனுபவத்தேகே. அபூர்வத்துக்கு ஆமா, யாகஜன்ய அபூர்வ அனுபவத்தே. ஏன்? இவன் புரோக்ஷணம் பண்ணாத விரீஹியை உபயோகிச்சு தானே யாகத்தை பண்ணிருக்கான். அதனால அவனுக்கு என்ன கிடையாது? யாகஜன்ய அபூர்வம் கிடையாது அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? விதிக்கப்பட்டபடி விரீஹிக்கு சம்ஸ்காரம், புரோக்ஷணத்தினால சம்ஸ்காரம் செய்து அதன் பிறகு உபயோகப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? யாகஜன்ய அபூர்வம் கிடைக்கும். இதைத்தான் நம்ம ஸ்மார்த்தத்துல பூஜைக்கு பண்ணிட்டு இருக்கோம். எடுத்த உடனே பூஜைக்கு முன்னாடி கங்கே ஜெயமுனே செய்வன் எல்லாம் சொல்லி அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணி சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் புது விஷயம் இல்ல. நம்ம பிரதிதினமும் நம்ம ஜீவனத்துல பார்க்கக்கூடிய விஷயம்தான் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்கா, ஒன்னும் புதுசு இல்லை. விரீஹின்னு அப்ரோக்ஷிய, அதாவது விரீஹிக்கு புரோக்ஷணம் செய்யாமல் யாகானுஷ்டானே யாகத்தை அனுஷ்டித்தானே ஆனால் அபூர்வ அனுபவத்தேகே யாகஜன்ய அபூர்வ அனுபவத்தேகே யாகத்திலிருந்து வரக்கூடியதான அபூர்வம் உண்டாகாது. இத போலதான் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு இடத்துல ஒரு விசாரம் பண்ணி நமக்கு காமிக்கிறான். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அததான் சொல்றார். ஏவம் சர்வேஷு அபூர்வ பிரயுக்தம் அங்கத்துவம் போத்தியம். எல்லா இடத்துலயும் இப்படிதான். இந்த புரோக்ஷணம் மாதிரி எங்கெங்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ எல்லா அவஹரணமும் அப்படித்தான். ஏன்னா அவஹரணம் எதுக்காக பண்றோம்? துஷ விமோகத்துக்காக, அந்த நெல் மேல இருக்கக்கூடியதான இந்த உமியை நீக்கிறதுக்காக. ஏன் சிரமப்பட்டு இடிக்கணும்? மிஷின்ல போட்டு கொடுத்தா அழகா வந்துடும் இல்லையா? ரொம்ப சுத்தமா கிளீனா வந்துடும். க்ஷண மாத்திரத்திலும் வேலையும் முடிஞ்சிடும். ஆனா பண்ணிடலாம். பண்ணி வச்சிருந்தாலும் என்ன கிடைக்காது? அந்த திரவியத்தை உபயோகிச்சு பண்ணின கர்மாவிலிருந்து அபூர்வம் கிடைக்காது. ஏன்னா அவஹரணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மிஷின்ல போட்டு அந்த துஷ விமோகத்தை பண்ணி கொண்டு வரலாம். ஆனா சொல்லியிருக்கேன், என்ன பண்றது இல்லையா? அதனால அவசியம் என்ன பண்ணணும்? அவஹரணம் பண்ணி தான் பண்ணணும். அப்போதான் அந்த கர்மாவிலிருந்து வரக்கூடியதான அபூர்வம் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்துட்டோம். அடுத்தது இதே த்விதீயா விபக்திக்கு இன்னொரு உதாரணம் காமிக்கிறார். ஏவம் இமாமகிருப்ணன் ரசனாமிருதஸ்ய இதி அஸ்வாபிதானீம் ஆதத்தே இத்யத்ர த்விதீயாஸ்ருத்யா மந்திரஸ்ய அஸ்வாபிதான்யங்கத்வம். இது ஒரு மந்திரம்.
இமாம கிருஷ்ணந்த சனாமிருதஸ்ய அப்படிங்கிற ஒரு மந்திரம். இது எந்த விஷயத்துல வருதுன்னு கேட்டா, இந்த வேதி நிர்மாணத்துக்காக மண் கொண்டு வரணும். மண்ணு கொண்டு வரும் பொழுது குதிரை, கழுதை இந்த ரெண்டுத்துலயும் மண்ணை வச்சு கொண்டு வரணும். சரியா? இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இது எந்த விஷயத்த அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு கேட்டால், இந்த கழுத்துல ஒரு கயிறு கட்டியிருப்பா இல்லையா, அதை பிடிச்சு கூட்டுன்னு போகணும். ரெண்டுமே தான் கூட்டு போறோம். எதை? அஸ்வத்தையும் அதே மாதிரி கர்தபத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டு போயிட்டு கொண்டு போறோம். அந்த கழுத்துல இருக்கக்கூடியதான அபிதானின்னு பேரு. அந்த கயிற்ற பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டு மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரமானது பொதுவாக அந்த கயிறுத்தை பிடிச்சுக்கக்கூடிய அர்த்தத்தை தான் சொல்றது. பொதுவாக சொன்ன அர்த்தம் அஸ்வாபிதானி ஆதானத்தையும் பிரகாசனம் பண்றது பொதுவா தானே, ரெண்டுத்துக்குமே போய் சேரும். அப்போ இந்த மந்திரத்தினுடைய சாமர்த்தியத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த மந்திரமானது ரெண்டு இடத்துலையும் போய் சேர்றது அங்கமாக. எதை வச்சுட்டு பார்த்தால்? அர்த்தத்தை வச்சுட்டு பார்த்தால் அஸ்வரசனாதானே கர்தப ரசனாதானே ஆதானம்னா பிடிச்சுக்கிறது. ரெண்டுத்தையும் இந்த மந்திரம் பிரகாசனம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்கு. அப்ப இந்த மந்திரம் ரெண்டுத்தினுடைய கயிற்றையும் அந்த பிடிச்சுக்கும் போது சொல்ல வேண்டியதானே, அப்படிதானே தெரியாது மந்திரத்துடைய அர்த்தத்தை வச்சுட்டு பார்த்தால். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்ருதியானது என்ன பண்றதுன்னு கேட்டா, அஸ்வாபிதானீம் அப்படின்னு துதியாபக்தி இருக்கு இல்லையா, அப்போ அஸ்வாபிதானி மட்டும்தான் உத்தேசியம். ஆதானத்துக்கு அஸ்வாபிதானி தான் உத்தேசம். அப்ப இது கிடையாது, ஆதானம் கிடையாது அப்படின்னு தெரியறதா இல்லையா? நம்ம அர்த்தத்தை வச்சுட்டு பார்த்தால், லிங்கத்தை வச்சுட்டு பார்த்தால் மந்திரம் ரெண்டு இடத்துலையும் போய் சேரும் அங்கமாக. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த த்விதீயா விபக்தியானது அஸ்வாபிதானீம் அப்படிங்கிற இந்த த்விதீயா விபக்தியானது ஆதானம் கிம் பிரதி, அது மந்திர விசிஷ்ட ஆதானம், மந்திரத்துடன் கூடிய ஆதானமானது எதற்கு அங்கம்னு சொல்லி கொடுக்கிறது? அஸ்வரசனாதானத்துக்கு மட்டும்தான் அங்கம்னு சொல்லி கொடுக்கிறது. ஏன்னா இங்க அஸ்வாபிதானிம் தானே இருக்கு, கர்தபாபிதானின்னு இல்லை. அப்போ என்ன தெரிகிறது? இந்த கர்தபாபிதானியினுடைய ரசனாதானத்தை தூஷ்ணிமா பண்ணிக்கணும், மந்திரம் இல்லாம பண்ணிக்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல மந்திர விசிஷ்டமான ஆதானம், மந்திரத்துடன் கூடிய ஆதானம் எதற்கு அங்கம் அப்படின்னு தெரிஞ்சது? அஸ்வாபிதானிக்கு தான் அங்கம்னு தெரிஞ்சது இல்லையா? அது எதனால தெரிஞ்சது நமக்கு? அப்படிங்கிற இடத்துல கூடியதான த்விதீயா விபக்தினால தெரிஞ்சது இல்லையா? அதுதான் சொல்லி கொடுக்க பாருங்க. ஏவம் இமாம் அகிருப்ணன் ரசனாமிருதஸ்ய, இது வரையில் மந்திரம் பா. இதி அப்படிங்கிறது விநியோகத்தை சொல்லக்கூடியது. இதி அஸ்வாபிதானீம் ஆதத்தே இத்யத்ர த்விதீயா ஸ்ருத்யா மந்திரஸ்ய அஸ்வாபிதான்யங்கத்வம் அவகம்யதே நது மந்திரஸ்ய கர்தபாபிதான்யங்கத்வம். அர்த்தம் புரியுறதா? அப்போ அதை என்ன பண்ணணும்? தூஷ்ணியம் பண்ணிக்க வேண்டியது, அப்படியே பிடிச்சிட்டு கூட்டு வர வேண்டியதுதான். இது புரிஞ்சுது இல்லையா எப்படின்னு? இப்போ இது வரையில திருத்தீயா விபக்தியினால அங்கத்துவம் எப்படி தெரிகிறது, த்விதீயா விபக்தியினால அங்கத்துவம் எப்படி தெரிகிறதுன்னு நமக்கு ரெண்டு உதாரணமா காண்பிச்சார். மேற்கொண்டு மற்ற விபக்தியினால எப்படி அங்கத்துவம் தெரிகிறதுன்னு சொல்ல போறார். நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம். இப்ப அந்த குதிரையை அழிச்சுன்னு வரும்போதுதான் அந்த மந்திரத்தை சொல்லணும்னு இருக்கு இல்லையா? அழைச்சுட்டு வரும்போதுன்னு இல்லை, அதனுடைய அந்த கழுத்துல இருக்கக்கூடிய கயிறை பிடிக்கும் அழைத்து வரும்போதுதான் அதனுடைய கயிறு பிடிக்கும் போது இந்த மந்திரம் சொல்லணும். அதே இடத்துல கர்தபத்திலையும் நம்ம மண் வச்சு கொண்டு வர போறோம். ஆனா அதோடைய என்ன சொல்றது, கழுத்துல கூடிய கயிற்றை பிடிக்கும் பொழுது மந்திரம் கிடையாது. மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம்
குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷிபாஸ்கரः குருதே ஜெய்மினினயே பிரவேசாயார்த்த சங்கிரஹம்.